முருகா சிலை. பேர் பத்மநாதன். இங்கே தான் வெங்கமேடு தான். எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா ஒரு 10-12 வருஷம் வந்துட்டு இருக்கேன். கோவிலுக்கு வந்தாலும் ஒரு மனாமதி. கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு லைஃப்பில் டேர்னிங் பண்ணி நடந்திருக்கு எனக்குலாம். சஷ்டி, கிருத்திகை, முருகன் மேலே அபார நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதனால நிறையா நிகழ்வுகள் நடந்திருக்கு. நான் தரகம்பட்டியிலேருந்து வரேன். நான் இப்போ ஒரு ரீசெண்டாக இப்போ ஜஸ்ட் 1 இயர் நான் வந்துட்டு இருக்கேன். நமக்கு கரூர் படி பக்கறனால பொருள் வெண்ணமலை கோயில் முருகன் கோயில் வந்துட்டு இருக்கு. இது பலன் கிடைக்கிது. நம்ம ரெகுலராக வரனால இதில் ஒரு பலன் கிடையாது. எஸ்பெஷலி இந்த சஷ்டிங்கிற டைமில் இது ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கிது. நாங்கள் இருந்தாலும் அட்மாஸ்பியர் எந்த நேரமும் எப்போ வந்தாலும் நம்ம ஒரு கூட்டம் இல்லாமல் நம்ம அமைதியாக வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போவோம். கும்பாஷம் ஆனதுலேருந்து ரெகுலராக நான் கோயிலுக்கு வந்துடுவோம். ரெகுலராக கோயிலுக்கு வரும்போது நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை வந்துட்டு தீர்த்து கொடுத்துருவாரு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தால் இந்த முருகர் வெண்ணமலை முருகர் தான் வந்து அடிக்கடி சந்திக்கிறது. Actually, I am from Hyderabad. I am working here in SSVM school. Okay, many times we visited here, this temple. It's a more powerful and whatever we wish, it will become true here. So when we come to the temple, a pleasant atmosphere and peace of mind definitely will be hitting to the visitors. நினச்ச காரியம் நடக்கும். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் வெண்ணமலை முருகன் வந்து அவ்வளோ ஒரு சக்தி உள்ளவர். 15 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நல்ல வைப்ரேஷனாக இருக்கும். வந்துட்டு போனால் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். முருகர்னாலே எஸ்பெஷலி ரொம்ப பிடிக்கும். அதனால எப்பயுமே யூஸ்வலாக வரும். சஷ்டி கேட்கறது எல்லாத்துக்குமே வரும். கந்தன் என்பார், கதிர்வேல சுவாமி என்பார்.